இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே, இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இணைந்து வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே, இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித லாரன்ஸுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித லாரன்ஸ் திருத்தொண்டராகவும் நமது மறைசாட்சியாகவும் இருக்கிறார். இவரிடமிருந்து இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இறை அன்பும் பிறர் அன்பும் நமக்கு வேண்டும் என்பதே அவருடைய சாட்சிய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இன்றைய நாளில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவன் நம்மை எந்நாளும் அன்பு செய்கிறார். அவரை போல நாமும் பிறரை அன்பு செய்ய வரம் வேண்டியவர்களாய் இந்த திருப்பலியில் இணைவோம். இறைவன் எந்நாளும் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து வழிநடத்தி வருகிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கிற நம் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தனது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்குரிய மறைசாட்சியாய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலேயோ கொடுக்க வேண்டாம். முகம் அலர்ச்சியோடு கொடுப்பவரே
கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் இப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112 பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவார். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகின் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலர்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறா. நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர்.
எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆராதனை டிவி நேயர்களே, இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து திருத்தொண்டரும் மறைசாட்சியுமான புனித லாரன்ஸ் அவர்களுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 விஷயங்களை நான் முன்னுரையிலே பகிர்ந்து கொண்டேன். இறை அன்பும் பிறர் அன்பும். அன்பார்ந்தவர்களே, ஒரு விதை மரமாக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் புதைக்கப்பட வேண்டும். ஒரு விதையானது மரமாக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் அது புதைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த விதையை நாம் புதைக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் அது வெறுமனே பயனற்ற ஒரு பொருளாக மாறிப்போகிவிடும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நமது வாழ்வில் நாம் மிகுந்த கனி தர வேண்டும் என்றால் கடினமான சூழ்நிலைகளையும் கடினமான பாதைகளையும் கடந்து செல்ல வேண்டும். எனவேதான் பின்னர் நாம் மிகுந்த கனி தரக்கூடிய மரமாக மாற முடியும். அன்புக்குரியவர்களே, விதை விதைக்கப்படவில்லை என்றால் அது பயனற்ற ஒரு பொருளாக மாறுவது போல நமது கிறிஸ்தவ வாழ்வும் அப்படித்தான். நாம் பிறரை அன்பு செய்யவில்லை என்றால், பிறருக்காக நாம் தியாக வாழ்வு மேற்கொள்ளவில்லை என்றால், பிறருக்கு பணிவிடை செய்யவில்லை என்றால் நாம் வெறுமனையே ஒரு சாதாரண மனிதராக மாறிவிடுவோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் நமது கிறிஸ்தவ வாழ்வு என்பது சொகுசான வாழ்வு அல்ல. ஒரு சந்தோஷமான வாழ்வு, எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தை நோக்கிய வாழ்வு அல்ல. மாறாக கிறிஸ்து காட்டிய வாழ்வு என்பது ஒரு சவாலான வாழ்வு, தியாகம் நிறைந்த வாழ்வு, பிறருக்காக நமது பணிவிடையை மேற்கொள்ளக்கூடிய வாழ்வாக இருக்கிறது, பிறருக்காக நேரம் செலவழிக்கக்கூடிய வாழ்வாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? சாதாரண விதைக்கப்படாத ஒரு பயனற்ற விதையாக இருக்கிறோமா, அல்லது பிறருக்கு கனி தரக்கூடிய மரங்களாக இந்த விதையை குழியில் போட்டு புதைத்து அது பலன் தருகின்ற பொழுது பிறருக்கு நிழல் தரக்கூடிய மரமாகவும் பிறருக்கு கனி தரக்கூடிய மரமாகவும் இருப்பது போல நம் வாழ்வு பிறரது வாழ்வில் கனி தருகின்ற மரமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித லாரன்ஸ் அவர்களுடைய வாழ்வை நாம் பின்னே சென்று பார்த்தோமேயானால் அவர் ஒரு திருத்தொண்டராக இருக்கிறார். 3ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் பிறந்து சிறப்பான ஒரு குடும்பத்தில் வளர்ந்து வருகிறார். அவர் திருத்தொண்டு பணியில் ஆட்சி கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய ஊருக்கு, ஸ்பெயின் நாட்டிற்கு திருத்தந்தை சிக்ஸ்துஸ் வர நேருகிறது. அவருடைய இளமையும் துடிப்பையும் பார்த்து வியந்து அவரை தன்னுடன் முதன்மை திருத்தொண்டராக அழைத்து செல்ல வேண்டும் என்று அவருடன் சேர்ந்து ரோமை நகருக்கு அழைத்து வருகிறார். அவருக்கு சிறப்பான முறையில் பணி பொறுப்புகளையும் தந்து அவரோடு வைத்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இருக்கின்ற தருணத்தில் அந்த ரோமை நாட்டை ஆட்சி செய்கின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளர் வலேரியன் என்ற ஒரு நபர், அந்த அரசன் கிறிஸ்தவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அந்த மனநிலையில் கிறிஸ்தவத்தை எப்படி அழிப்பது என்ற நோக்கில் இருந்த பொழுது கிறிஸ்தவ தலைவர்களை கொலை செய்தால் கிறிஸ்தவம் அழிந்துவிடும் என்ற மனநிலையில் கிறிஸ்தவ தலைவர்களை தேடி சென்று கொலை செய்வதை பார்க்கிறோம். இவ்வாறுதான் அந்த திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்கள் ஒரு முறை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவரை கைது செய்து அந்த ரோமை நகரிலே உள்ள அந்த ஜெயிலிலே அடைக்கிறார்கள். அடைத்து துன்புறுத்துகின்றார்கள். இதை கேள்விப்பட்ட புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் திருத்தந்தையை சந்தித்து, அன்பு திருத்தந்தையே, என்னை எங்கு சென்றாலும் அழைத்து செல்வீர்களே, இங்கே மட்டும் ஏன் என்னை அழைத்து செல்லவில்லை? நான் என்ன பாவம் செய்தேன் என்று அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், அன்பு மகனே, நான் இப்பொழுது இன்றைய நாளில் கொலை செய்யப்படுவேன். கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியத்தை தழுவ இருக்கிறேன். நீயும் இன்னும் 3 நாட்களில் இதே போன்று மறைசாட்சியத்தை தழுவுவாய். எனவே நீயும் தயாராக இரு என்று தோளை தட்டி கொடுத்தாராம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது சாதாரணமான வாழ்வு அல்ல, சவால் நிறைந்த வாழ்வு. கிறிஸ்து தன்னையே முழுமையாக இந்த மக்களுடைய பாவத்திற்காக அர்ப்பணித்தது போல நாமும் பிறருடைய
பிறருக்காக நேரம் செலவழிக்கவும், பிறரது வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரவும், பிறருக்காக தம்மையே தியாகம் செய்வதும் தான் உண்மையான கிறிஸ்தவம் என்று கிறிஸ்துவும் காட்டி சென்றிருக்கிறார். அதே போன்றுதான் இன்றைய நாளில் நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித லாரன்ஸ் அவர்கள் தனது இளமையான காலத்திலும் பக்தி நிறைந்த மனிதராகவும் துடிப்பான இளைஞனாகவும் இருந்த தருணத்திலே அந்த திருத்தந்தை 2 பொறுப்புகளை கொடுத்தார் என்று உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இறைமக்களுக்கு கொடுப்பதாக முதல் பணியாக இருந்தது. இரண்டாவதாக திருச்சபையின் சொத்துக்களுக்கு பொறுப்பாளராக இருந்து தேவையில் உழல்வோர்களுக்கு தங்களுடைய சொத்துக்களிலிருந்து, திருச்சபையின் சொத்துக்களிலிருந்து உதவுவதை ஒரு பணியாக செய்து வந்தார். எனவே கிறிஸ்துவுடைய மக்களை இவர் அறிந்திருந்தார். அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி வந்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 விஷயம். இறைவன் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். ரோமை புத்தகத்திலே 8:35 அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எது நம்மை பிரிக்க முடியும்? இந்த சூழலிலே தான் அந்த வலேரியன் என்ற அரசன் அந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் அவரிடம், உங்களுடைய திரு அவையில் இருக்கின்ற சொத்துக்களை எங்கள் அரசாங்கத்திற்கு கொடுத்து விடுங்கள் என்று கட்டளையிட்ட போது அந்த திருத்தொண்டர் லாரன்ஸ் ஊரிலுள்ள எல்லா ஏழைகளையும் அனாதைகளையும் அழைத்து வந்து, இவர்களே திரு அவையின் சொத்துக்கள், இவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது மிகுந்த கோபம் கொண்ட அந்த அரசன் அவரை வதைக்க கட்டளையிடுகிறான். ஒரு இரும்பு கட்டிலையிலே அவரை கிடத்தி அடியில் தீயை மூட்டி அவரை வேக வைப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நிலையிலும் திருத்தொண்டர் லாரன்ஸ், என்னுடைய ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மீண்டும் மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று சொன்னதை அவர்கள் வியந்து பார்த்தார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் அன்பு செய்வதை அவர் உணர்ந்திருந்தார். அவரும் இறைவனை அன்பு செய்தார். அதே போன்றுதான் பிறர் அன்பிலும் திருத்தொண்டர் லாரன்ஸ் சிறப்பாக இருந்தார். அவருடைய ஏழை எளியவர்களின் வாழ்வை அறிந்து அவர்களுக்காக உதவுகின்ற நோக்கத்தை அவர் வைத்திருந்தார். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு முறை 2016 ஆண்டு நவம்பர் 15 மோடி அவர்களின் ஆட்சியின் கீழ் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டப்பட்டது. 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பொழுது பல மக்கள், நாமும் வேதனையுற்றோம். எவ்வாறு இந்த சூழ்நிலையை சமாளிக்கப் போகிறோம் என்று மனவேதனையோடு இருந்த தருணத்தில் கொச்சியில் உள்ள காக்காநாடு என்ற ஒரு ஏரியாவிலே புனித மார்ட்டின் சீரோ மலபார் ஆலயத்தில் உள்ள பங்கு தந்தை திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். இந்த செய்தியை அவரும் அறிந்திருந்தார், அந்த பங்கு மக்களும் அறிந்திருந்தனர். அவர்கள் வேதனையோடும் மன தளர்ச்சியோடும் இருப்பதை கண்ட அந்த பங்கு தந்தை திருப்பலி முடிந்த பிறகு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்தார். திருப்பலி முடிந்த பிறகு மதியம் சரியாக 2 மணிக்கு அனைவரும் ஆலயத்திற்கு வாருங்கள், எங்களுடைய இந்த உண்டியல், எல்லா உண்டியலும் திறக்கப்படும், உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொன்ன பிறகு எல்லா மக்களும் அங்கே வந்து அந்த உண்டியலில் இருக்கிற காசுகளை அள்ளி சென்றார்கள். அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை தவிர எல்லா பணத்தையும் அவர்கள் எடுத்து சென்றதாக பார்க்கிறோம். பின்னர் அந்த ஆலயத்தில் உள்ள மக்கள் கேட்டார்களாம், ஏன் ஃபாதர் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தந்தை சிரித்த முகத்தோடு சொன்னாராம், இந்த காசு பணத்தை வைத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆனால் நம்மளுடைய ஆலயத்தில் பல ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்லாம் பெரிதாகன விஷயம். அந்த விஷயம் செல்லாது என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சாதாரண சாப்பாட்டிற்கு என்ன செய்வார்கள் என்று வேதனையோடு கண்ணீரோடு சொன்ன பிறகு அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். பின்பு, நீங்கள் இதை எடுத்துவிட்டு சென்று விட்டீர்கள், மீண்டும் உங்களுக்கு பணம் வருகின்ற பொழுது மீண்டும் இந்த உண்டியலிலே போடுங்கள் என்று சொன்னாராம். அதையும் சிலர் வந்து கேட்டார்கள், எப்படி நீங்கள் நம்பிக்கையோடு இதை கொடுக்குறீங்க, திரும்பி எப்படி அந்த உண்டியலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த குருவானவர் சொன்னாராம், இறைவன் மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் அந்த பணத்தை அந்த உண்டியலில் போடுவார்கள் என்று நம்பிக்கையோடு சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நிகழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், பிறரது தேவைகளை அறிந்து நானும் கிறிஸ்துவாக மாறுகிறேனா,
திருத்தொண்டர் லாரன்ஸ் போல திருத்தொண்டர் லாரன்ஸ் ஏழை எளியவர்களின் தேவைகளை அறிந்து உதவினார். அதே போன்று இந்த குருவானவரும் அந்த ஏழை எளியவர்களின் தேவைகளை அறிந்து தன்னலமற்ற ஒரு வாழ்வு வாழ்ந்து அவர்களுக்காக அந்த உண்டியலில் உள்ள பணத்தை செலவழித்தார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கடவுள் மீது அன்பு செலுத்தவும் பிறர் மீது அன்பு செலுத்தவும் வரம் வேண்டியவர்களாய் ஆண்டவர் இன்றைய நாளில் நம்மை அழைக்கிறார். அத்தகைய வரம் வேண்டி இந்த திருப்பலியில் இணைவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் சிறப்பாக இந்த திருப்பீடத்தின் முன்பாக குழுமி ஜபிக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி அருளும். அவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர் அனைத்தையும் போக்கி நீரே ஆறுதல் அளிக்கின்ற இறைவனாகவும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற தந்தையாகவும் அரவணைக்கின்ற தாயாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை கெஞ்சு மன்றாடுகின்றோம். சிறப்பாக இன்று தங்கள் நாம விழாவை கொண்டாடுகின்ற லாரன்ஸ் என்னும் எல்லாரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுத்து எல்லா நேரங்களிலும் நீரே வழிநடத்தி அவர்களை எந்நாளும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற எல்லா ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், உத்தரிக்க ஸ்தலத்தில் அவதிப்படுகின்ற ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்றைய புனிதர் புனித லாரன்ஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எந்நாளும் நம்மை பிறருக்கு அன்பை பகிர்ந்தளித்து வாழ அழைக்கின்ற இறைவன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிறர் அன்பில் நிலைத்தவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஈற்றன் பாதயமை பாரும். வானோர்த்தம் அரசே தாயேயம் மன்றாட்டை தயவாய் கேளும். ஈனோ இன்றமை நீர் தள்ளாமல் ஏற்கால துமைத்தாரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன் பாதயமை ஆரும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.